Hello viewers, என் பேர் கேரோலன். இது என்னோட YouTube சேனல் Culinary Classics. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி ஸ்பைசி ஃபிஷ் ஃப்ரை. சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு டிஷ் தான் ஃபிஷ் ஃப்ரை. அந்த மாதிரி ஒரு அல்டிமேட்டான ஸ்பைசியான ஃபிஷ் ஃப்ரை ரெசிபி எப்படி பண்ணுன்றதை நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்ல போகிறேன். நீங்கள் என்னோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் வெல்கம். என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் ஃப்யூச்சரில் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். These are the ingredients for the fish fry. I have done this video in Tamil with English subtitles. Please to watch the full video without skipping. காரசாரமான மீன் வறுவல் செய்கிறதுக்கு இதுதான் நமக்கு தேவையான பொருட்கள். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நான் இப்போ 1 கிலோ புள்ளி வஞ்சரம் மீன் எடுத்து அதை மஞ்சத்தூள் போட்டு நல்லா கழுவி வச்சிருக்கேன். அது கூட 1 டேபிள் ஸ்பூன் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணுறேன். அது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்ததாக ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணுறேன். அடுத்ததாக 1 டீஸ்பூன் கரம் மசாலா தூள் ஆட் பண்ணுறேன். அது கூட 1 டீஸ்பூன் சிக்கன் 65 பவுடர் ஆட் பண்ணுறேன். அடுத்ததாக 1 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டும் 1/2 டீஸ்பூன் பெப்பர் பவுடரும் ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்ததாக தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். இது கூட 1 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவும் 1 டீஸ்பூன் அரிசி மாவும் ஆட் பண்ணுறேன். இப்போ நம்ம போட்டிருக்க மசாலா எல்லாம் மீனில் நல்லா ஒட்டுற மாதிரி ஒரு 5 நிமிஷத்துக்கு கலந்து விடணும். நான் 5 நிமிஷத்துக்கு நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் மசாலா எல்லாம் மீனில் நல்லா ஒட்டியிருக்கு. இப்போ நம்ம கலந்து வச்சிருக்க மீன் துண்டுகளை இந்த மசாலா எல்லாம் ஊறுற மாதிரி ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் வரைக்கும் ஊற விடணும். இப்போ இந்த மீன் துண்டுகள் எல்லாம் மசாலாவில் நல்லா ஊறி பொரிக்கிறதுக்கு தயாராக இருக்குது. இந்த மீன் துண்டுகளை பொரிச்சு எடுக்க தேவையான அளவு எண்ணெயை ஒரு கடாயில் ஊற்றிக்கணும். எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா மீன் துண்டுகளை ஒன்று ஒன்றா அந்த எண்ணெயில் போட்டு பொரிக்க ஆரம்பிக்கணும். நான் எப்போவுமே ஃபர்ஸ்ட் 1 நிமிஷம் ஹை ஃப்ளேம்லேயும் அதுக்கப்புறம் லோ ஃப்ளேம்லேயும் வச்சு தான் மீனை குக் பண்ணுவேன். மீன் துண்டுகளை உள்ளே போட்டதுக்கு அப்புறமா அது ஒரு சைடு நல்லா வேகிற வரைக்கும் வெயிட் பண்ணணும். நம்ம சும்மா அதை கிண்டி விட்டுட்டே இருக்கக்கூடாது. அப்படி நம்ம கிண்டி விட்டுட்டே இருந்தோம்னா அதில் இருக்க மசாலா எல்லாம் தனியாக பிரிஞ்சு வந்துடும். மீன் துண்டுகள் ஒரு சைடு நல்லா வெந்ததுக்கு அப்புறமா அதை மெதுவாக அடுத்த சைடு திருப்பி போடணும். மீன் எப்போவுமே சீக்கிரமாக வெந்துடும். அதனால மீன் துண்டுகள் நல்லா வெந்ததுக்கப்புறமா ஒவ்வொன்றா வெளியில் எடுத்து அதை தனியாக வச்சிடணும். இப்போ சூடான சுவையான காரசாரமான மீன் வறுவல் சாப்பிட்றதுக்கு ரெடியாக இருக்குது. இப்போது நான் இந்த மீனை பிக்கும்போது எவ்வளோ சூப்பராக சாஃப்டாக குக்காக இருக்குன்னு நீங்களே பாருங்கள்.
ஃப்ரையை சூடான சாதமும் சுவையான மீன் குழம்பையும் வச்சு சாப்பிட்றது ஒரு அல்டிமேட் காம்பினேஷன். இந்த காரசாரமான மீன் வறுவல் மீன் குழம்புக்கு மட்டும் இல்லைங்க, சாம்பார் சாதம், ரசம் சாதம், பருப்பு சாதம் அந்த மாதிரி எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்ததுக்கு தேங்க்யூ. இந்த ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை என்கிட்ட கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் இருக்க மீன் குழம்பு ரெசிபியோட லிங்க்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன்.